என்ன எழில், என்ன இங்க எதிர்பார்க்கல? உன்னை நான் அப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்? என் வாழ்க்கையே நீதானே. இன்னொருத்த கூட வாழ்றத என்னால பார்க்க முடியுமா? நானும் உன்னை மறக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா என்னால உன்னை மறக்க முடியல. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல எழில். எனக்கு நீ வேணும் எழில். ஆனா இப்போ நீ எனக்கு அவனே இல்ல எழில். உன் மனசுல இப்ப கையில் தான் இருக்கா. அதுக்காக உன்னை எங்க இருந்தாலும் வாழ்கன்னு அவ கூட விட்டுட்டு போறதுக்கு நான் உனக்கு தியாகி கிடையாது. எனக்கு நீ வேணும் எழில், எனக்கு மட்டும்தான் நீ வேணும். அப்படி நீ என் கூட வாழ மாட்டேன்னு சொன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. நீ திருந்தவே மாட்டியா? நான் கையால விரும்புறேன். அவளை தவிர வேற யாரும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நீ எல்லாம் என்னடி பொண்ணு? இன்னொரு பொண்ணுக்கு புருஷனானதுக்கு அப்புறமும் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா தெரியல? நான் எதுக்காக அசிங்கப்படணும்? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் உன்னை காதலிச்சேன், உன் மேல ஆசைப்பட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல எனக்கு எந்த அசிங்கமும் இல்ல. இது பாரு, உன்னை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எழில்? உனக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எழில். இப்ப கூட உனக்கு கெட்டு போகல எழில். நான் உன்னை உயிரோட விட்டுடுறேன். நீ அவளை மறந்துரு. அவளை விட்டுட்டு வந்துரு எழில். நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு நீ கிடைக்கலன்னு நான் உன்னை கொண்டுட்டு கூட வாழ முடியலன்னு நானும் சாகிறதுக்கு நீ அவளை விட்டுட்டு வரல. நம்ம சாகுற வரைக்கும் சந்தோஷமா வாழலாம் எழில். என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீ சொன்னதை நான் செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்காத. கயல் என் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அவ என் உயிரை. நான் அவளை விட்டுட்டு உன் கூட வாழ்வேன்னு கனவுலையும் நினைக்காத. அவ என் வாழ்க்கையில இல்லைன்னு சொன்ன வார்த்தைக்காக என் உசுர பெருசா மதிக்காம உயிரை விட துணிஞ்சவனா? அப்படிப்பட்ட நான் உன் பிளாக்மெயிலுக்கு பயந்துருவனா? இப்படியே பேசு. இன்னும் எவ்வளவு பேசணுமோ பேசு. இங்க பாரு, ஒழுங்கா என்ன விட்டுற. என்ன காணோன்னு கையில் பரிதவிச்சு போயிருப்பா. நான் அவளை பார்க்கணும். கத்தி குத்துப்பட்டிருக்கு, அதனால எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்காத. மரியாதையா என்னை விட சொல்ல. இத பாரு, நான் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை விட்டுடுறேன். முடியாது முடியாது முடியாது. அட அவன. Hey!
டேய் அவன் வந்துகிட்டு இருக்கான், அடிங்கடா. ஐயோ கடவுளே, உனக்கு இருக்குடி இன்னைக்கு. மதுரை சரவணா, சரவணா, மதுரை. ஐயா பாத்துக்க. ஐயா, எங்கய்யா என் புள்ள? என்னம்மா? என் புள்ள எங்கய்யா? கத்தாதம்மா. சொல்லுங்க முதல்ல ஐயா, என் பொறுமையா புள்ள. பேசு. கத்தாத. சரவணன் அங்க இருக்கான். அம்மா ஐயோ ஆ, சரவணா, ஆ, ஐயோ எங்கம்மா போற? சரவணா, ஐயோ ஆமா. கடவுளே, சரவணா, அம்மா ஒண்ணு இல்லம்மா, நீ அழாதம்மா. ஒண்ணு இல்ல, என் பாத்துக்கலாம். புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்கிறாங்களே. ஐயோ பெத்த வயிறு பத்தி எரியுது சரவணா. அம்மா அம்மா ஒண்ணு இல்லம்மா, விடுமா. எதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்க? இவளுக்கு யார் இங்க வர சொன்னது? நீ வீட்டுக்கு போ முத. நான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ போமா. நீ என்னடா தப்பு பண்ண? திருடனை போட்டு அடிக்கிற மாதிரி இப்படி போட்டு அடிச்சிருக்கிறாங்களே. ஐயோ அம்மா அழாதம்மா. ஐயோ கை காலம் இப்படி வீங்கி இருக்குது. ஐயோ என் புள்ளைய இந்த கதிக்கு ஆளாக்குன அந்த கையல் குடும்பம் நல்லாவே இருக்க கூடாது. அம்மா நீ அழாதம்மா. என் புருஷனை எழுத மாதிரி என் பிள்ளைய எழுதக்கூடாது. சரவணா, ஏம்மா, மா, என்னம்மா நீ சும்மா வாழ் வாழ்னு கத்திக்கிட்டு இருக்க? ஸ்டேஷன் நினைச்சா வீடு நினைச்சியா?